கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர். சார் வணக்கம். வணக்கம். யுவராஜ் அவர்கள் வெளியே அவனுடைய மகள் அந்த சடங்கு வந்த சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக அந்த கோகுல்ராஜ் படுகொலைக்கு பிறகான அந்த சம்பவங்கள் தொடர்ந்து பேசுபொருளாகிட்டு இருக்கு. பல நபர்கள் ஒரு குற்றவாளி ரவுடிக்கு ஒரு ஆயுள் தண்டனை குற்றவாளிக்கு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போறதை கூட இப்படி விமர்சிப்பீங்களா? இன்னும் சுப்ரீம் கோர்ட் லெவலில் இந்த வழக்கு இருக்கு, அதுக்குள்ள அவர் ரவுடின்னு சொல்ற சரியா இருக்குமான்னு பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தை கட்சி தம்பி கோகுல்ராஜ் உடைய மரணத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க சாலை மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள். ரெண்டாவது, இன்றைக்கும் கோகுல்ராஜுடைய கொலை வழக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஆதரவாக குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்குது, கோகுல்ராஜ் குடும்பத்துக்கு. ஆனால் யுவராஜ் போன்ற சாதி வெறியர்கள் இந்த மாதிரி படுகொலை செய்யக்கூடாது, ஆணவ கொலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த வழக்கை நாங்கள் நடத்தி ஐயா பாவா மோகன் இந்த வழக்கில் தண்டனை கொடுத்தாரு. ஆனால் ஒரு தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு குற்றவாளி உச்ச நீதிமன்றத்தில் அப்பீலில் இருக்காங்க, அது ரைட், ஓகே. ஆனால் நானும் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசிக்கிற மூலம் சொல்கிறேன். நானும் ஒரு நாள் பரோல் வந்திருக்கேன், சிறையிலேருந்து நானும் ஒரு நாள் பரோல் வந்திருக்கேன், எங்கள் வீட்டுக்கு போயிருக்கேன் எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்களாம் இப்படி ஆடம்பரம் போகல. ஏனென்றால் நாம் செய்கின்ற அந்த பரபரப்பு என்பது அந்த வழக்கை தொடர்புடைய ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பு உண்டாக்குன்னு பார்க்கணும். அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகும், எவ்வளோ மன வேதனை ஆகும் அப்படின்றத உணரணும். நீங்கள் உணராமல் உங்கள் வீட்டுடைய மகள் அந்த பூப்புனி நீராட்டு விழா கூப்பிட்டு அது என்னமோ ஒரு தலைவரை வர வைக்கிற மாதிரி வர வச்சு அதற்கு அங்கே இருக்கிற சில கேங்கில் இருக்க கும்பல்லாம் வர சொல்லி நீங்கள் இந்த விழா நடத்தி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துடைய மனநிலை ஏற்படும். ரெண்டாவது, காவல்துறை இந்த பரோலை எப்படி கொடுத்துருக்காங்க, நீதித்துறை இந்த பரோலை எப்படி சொல்லியிருக்காங்க, சூப்பரண்ட், ஜெயிலர், சிறை அதிகாரிகள் இந்த பரோலை எப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ பரோல் கொடுக்குறதுலே 3-4 விதமாக இருக்குது. 3 நாள் விடுப்பு இருக்குது. அப்படி விடுப்புக்கு போகும்போது வீட்டில் யாராச்சும் இறந்துருந்தாங்களோ இல்லை குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சியோ அப்படி 3 நாள் விடுப்பு நன்னடத்தின் அடிப்படையில் தாசில்தார், சிறை நன்னடத்த அதிகாரி, சூப்பரண்ட், சிறை கண்காணிப்பாளர் இந்த 3 பவரும் கொடுக்குறதா 3 நாள் லீவு. அதே 1 வாரம் லீவு இருக்குது. 1 வாரமும் இப்படி நன்னடத்த அதிகாரி, தாசில்தார், டாக்டரு கையெழுத்து, அப்புறம் சூப்பரண்டு, இப்படி ஒரு வாரத்தில் வரலாம். அப்புறம் 1 மாதம் விடுப்பு இருக்குது. சட்டத்துறை அமைச்சர் 1 மாதம் கொடுத்தாருன்னா அந்த விடுப்புலையும் வெளியே வரலாம் நன்னடத்த விதியின்படி. ஆனால் நீங்கள் கோர்ட்டில் போட்டு 1 நாள் வாங்கி நீங்கள் இப்படி வரீங்கன்னா இது கோர்ட் அவமதிக்கிறா இல்லையா? கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் போகிறீங்க உங்கள் மகன் நிகழ்ச்சி கலந்துக்கிட்டீங்கன்னு அனுப்பிவிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு பெயர் விளம்பர பதவிகள், உங்களை சந்திக்க வர பெரிய பெரிய கேங்கில் இருக்க முக்கியமான ரவுடிகள், இதெல்லாம் யார் அச்சுறுத்தல் பண்ணுறதுக்கு செய்கிறீங்க? அப்போ சங்ககிரி நகரத்துக்குள்ள இப்படி விளம்பரங்கள் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களை, குறிப்பாக பட்டியலின மக்களை பயமுறுத்துன்னு செஞ்சீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, யுவராஜ்ங்கிற ஒரு நபர் மிக மிக அருவருப்பான மனிதர், புரியுதுங்களா? தான் ஒரு கொலையை செய்து அதை வீடியோ அப்லோட் பண்ணி அதை போட்டு சிரிச்சு கொண்டாடின ஒரு நபர். ஒரு கழுத்தை அறுத்து ஒரு மாணவனை அதை படமா பிடிச்சு அதை பொதுவில் போட்டு கொண்டாடின நபர் அருவருப்பு தானே? ஆமாம், அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ரெண்டாவது, நீங்கள் சொந்த சமூகத்தில், கவுண்டர் சமூகத்தில், சொந்த சமூகத்திலே ஈமுக்கு ஒளி சம்மந்தமாக பெருவாரியான தொகையை கொள்ளையடிச்ச நபர் தான் நீங்கள். அதுக்கு தான் உங்கள் பேனர் தீரன் சின்னமலைங்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு நபருடைய பெயரை நீங்கள் ஆக்கிரம் பண்ணி ஒரு பேரவை வச்சிருக்கீங்க. இந்த பேரவை தீரன் சின்னமலைங்கிற இந்த அமைப்பு கள்ளக்குறிச்சியில் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சிறுமதி வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கில் நீங்கள் தான் கைது செய்யப்பட்ட நபர்கள் செல்போன்லாம் கொடுத்துருக்கீங்க. ஜெயிலில் இருந்து செல்போன் கொடுத்து அந்த சக்தியுடைய அந்த ஸ்கூலுடைய தாளாளர் ரவி, சாந்தி எல்லாம் நீங்கள் தான் உள்ள செல்போன் கொடுத்து உங்களை பாதுகாத்துருக்கீங்க. ரெண்டாவது, ஜெயிலுக்குள்ள இருந்து உங்களுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு வீடியோ காலில் கொண்டாடுறீங்க. இது எவ்வளோ இதை நீங்கள் பொதுவெளியும் போடுறீங்க.
புரியுதுங்களா? வந்து செல்போன் ஜெயிலுக்குள்ள இருக்கு, எல்லாரும் பகிர்ந்துருக்காங்க, பேசிக்கிறாங்க. நீங்க செல்போன் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறத அதை வீடியோ கால் எப்படி இருக்கு சொல்லுங்க? நீங்க கேக் வெட்டுற வீடியோ காலை பாக்குறீங்க செல்போன்ல. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் காவல்துறை உளவுத்துறை இருக்கா இல்லையாங்கிறது தெரியலங்க. ஒரு கொலைகாரனை இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கா ஜெயில? இல்ல இதெல்லாம் வெளியில தெரிஞ்ச விஷயம், வெளியில தெரியாம என்னென்ன நடந்துருக்கு கூட தெரியல. இல்ல அதுதான், நீங்க ஒரு கொலைகாரனுக்கு வீடியோ கால்ல குடும்பத்துல பேசுறான், சக கைதிக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறான். அப்ப நாங்க ஒட்டுமொத்த கவுண்டர் சமூகத்தையும் சொல்லல, நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற கவுண்டர் சமூகத்தையும் நான் குற்றச்சாட்டு சொல்ல. ஆனால் இப்படி ஒரு கொலை செய்த நபரை நீங்க என்ன பார்வையில் பார்க்குறீங்க? இந்த சமூகம் ஊக்குவிக்குது அவனை. ஒரு கொலைகாரன், ஒரு ரவுடி, ஒரு கூலிக்கு கொலை செய்தவன் யுவராஜுங்கிற குற்றவாளியை இப்படி கொண்டாடுகிற மனநிலை வந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும்? குற்றவாளியை போல கொண்டாட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? புரியுது உங்களுக்கு? குற்றம் சாட்டப்பட்டவர்களே இன்னைக்கு அவன் மறைஞ்சி அவன் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சமூகத்தை, ஒரு பட்டியல் ஒரு இளைஞனை கொலை செய்த ஒரு கொலையாளி இப்படி தன்னை பிரபலப்படுத்தினானா அந்த சமூகத்தை அச்சுறுத்தல் செய்யறதான இது. சரி, யுவராஜ் மாதிரியே நான் சொல்றேன் பையன், யுவராஜ் மாதிரியே பட்டியலத்தில் ஒரு இளைஞர் பண்ணாடி விட்டுருவீங்களா? பட்டியலினத்துல இப்படி ஒரு பரவல்ல வர்றான், இப்படி நிகழ்ச்சி நடக்கிறான்னா உளவுத்துறை விட்டுருமா? போலீஸ் விடுமா? இல்ல சட்டம் விடுமா? நீதிமன்றம் விடுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? நீதிமன்றம் விடுமா? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க மனைவி சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது இப்படி பரவல்ல வருது. எவ்வளவு பெரிய மோசமான அயோக்கியத்தனம்! சட்டத்தை நீங்க ஏமாத்துறீங்க இல்லையா? ஆமா. முதல்ல உங்களை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்கணுங்க. புரியுதுங்களா? நீங்க போலீஸ் எங்க போனாங்க? எஸ்கார்ட் எங்க போனாங்க? யுவராஜை வந்து சிறையில இருந்து கூட்டு வந்தாங்களே, கோவை சிறையில இருந்து கூட்டு வந்த எஸ்கார்ட் இருக்காங்களே, முதல் எஸ்கார்ட் சஸ்பெண்ட் பண்ணணும். சிறையில இருந்து யுவராஜை கூட்டு வந்த எஸ்கார்டை சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா உன்னைய பாதுகாப்பு கேட்டு கூட்டு வராங்க. நீ யுவராஜ்களை செல்போன் கொடுக்குற, யுவராஜ் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு நிப்பாட்டிட்ட. புரியுதுங்களா? நாளைக்கு யுவராஜுக்கு ஒரு ஆபத்தாயிருச்சு, யார் பொறுப்பாகுவா? கூட்டத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் மண்டே உடச்சு போறாங்க யுவராஜ, யாருக்கு பாதிப்பு? எஸ்கார்ட் தானே, நீ தானே சஸ்பெண்ட் ஆகுவ. உனக்கு அறிவு வேணா? ஒரு நிகழ்ச்சி கூட்டு போனீங்கன்னா அமைதியா கூட்டு போங்க. இன்றைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் பரோல்ல வராங்க, தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்க முடியலங்க, தன்னுடைய உறவினர் கூட வீட்டுக்கு வர முடியலங்க. அவ்வளவு போலீஸ் நெருக்கடி கொடுக்குது. போலீஸ் நெருக்கடி அவ்வளவு நெருக்கடி கொடுக்குதுங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிரபல ரவுடி வட டெல்டா மாவட்டத்தில் கபிரியல், அவருடைய பையன் திருமணம் விருதுநகர் நடந்துச்சு. விருதுநகர்ல யாருக்குமே தெரியாதுங்க. விருதுநகர்ல ஒரு கிறிஸ்துவ முறைப்படி அந்த திருமணம் நடந்துச்சு. அவரும் பரவலா வந்தாரு. இப்படி ஆகவே இல்லையே, ஒரு பேசுக்குள்ள போட்டா கூட இல்லையே. அவர் எஸ்கார்ட்ல வந்தாரு, இப்படியா பண்ணாரு? இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்றைக்கும் பரவல்ல வர்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்களா? ஏன்னா அவங்கள வேதனை வலியோட இருக்கவங்க. இன்னொரு ஒரு கருத்தை முக்கியமா வந்து அந்த யுவராஜ் தரப்பினரை வைக்கிறது என்னன்னா, கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் பட்ட அந்த பாஜக அவர் வெளியே வரும்போது வந்து அவர் தியாகி மாதிரி எல்லாரும் போய் கொண்டாடினீங்க, அவர் இறப்பு நிகழ்ச்சிக்கு போனீங்க, யுவராஜ் பண்ணனால யுவராஜ் என்ன அந்த மாதிரியா கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏங்க அது அயோக்கியத்தனமான கருத்துங்க. இது யார் சொன்னாலும் கண்டிக்கிறோம். கோவை பாட்ஷா மீது பொய் வழக்கு புனைக்கப்பட்டது. அவர் வந்து 2 கிட்னி இழந்தவர், மிகப்பெரிய நோயாளி ஆயிட்டார். சிறையில 25 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு. புரியுதுங்களா? ஒரு மார்க்கத்தை உள்வாங்கின நபர். அவருக்கும் யுவராஜுக்கு வித்தியாசம் இல்லையா? ஒரு கல்லூரியில் படித்த மாணவன் கோகுல்ராஜ் தன்னுடைய சக கல்லூரி மாணவியோடு சுவாதியோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா, பேசிக்கிட்டு இருந்த குற்றத்துக்காக அவன் கழுத்தறுத்து கொள்றீங்களே, இது அயோக்கியத்தனம் இல்லையா? சமூக விடுதலைக்காண்டி போராடுறது வேறங்க, சமூக விடுதலைக்காக சண்டை போடுறது வேற. ஆனால் ஒரு சாதிய பார்வையோட ஒரு கீழ் சாதிக்கான எங்க சாதி பிள்ளைய கல்யாணம் பண்றியா, லவ் பண்றியா, எங்க சாதி பிள்ளைய நீ கூட்டு பேசுறியாங்கிறது கழுத்து இருக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய கேவலம். இதை வீடியோ எடுத்து நீ வந்து கொண்டாடுறல, அது அயோக்கியத்தனம் இல்லையா? அதனால நீங்க பாஷா பாய் அவர்களையும் யுவராஜ் ஒன்னா வைப்பது தப்பு. யுவராஜ் போன்ற நபர்கள் தமிழ் சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். பாஷா பாய் அப்படி கிடையாது. தன்னுடைய சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அநீதிக்கு போராடிய நபர் போராளிங்க. போராளிக்கு பொறுக்கி வித்தியாசம் இல்லையாங்க?
யுவராஜ் வந்து பொறுக்கிங்க. நீ என்ன சொல்றானா, நீ ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலிட்ட போயிடாத, நீ ஏன் கூட வாங்குறான் அந்த பிள்ளைய, புரியுதுங்களா? அந்த பிள்ளை சுவாதிக்கு எவ்வளவு பெரிய மிரட்டல் தெரியுங்களா? அந்த பிள்ளை பிறல் சாட்சாய் மாறி மாறி பிறல் சாட்சாச்சுல, அது காரணம் யாரு? இவருடைய மிரட்டல் தானே. உன்னையும் கொன்றுவோம் தானே. அதாவது யுவராஜுக்கு உச்ச நீதிமன்றம் இதே பரோலை தரக்கூடாது. சட்ட ரீதியாக யுவராஜ் போன்ற குற்றவாளிகளை வெளியே விடுறது ஆபத்துங்கிறேன். வெளியே விடுறது ஆபத்து, பரோலை தரக்கூடாது. ஏன்னா அவர் கொடுத்த தண்டனை வந்து வாழ்நாள் முழுவதும் சாகு வரைக்கான தண்டனை, புரியுதுங்களா? அதை ஏமாத்திட்டு பரோல் போட்டு வீட்டில் நிகழ்ச்சி நடக்கிறோம், குடும்பத்தில் அது நடக்குது இது நடக்குது பரோல் கொடுத்து ஒட்டுமொத்த சிறைவாசிகளுடைய பரோலையும் கெடுக்க பார்க்கிறான் யுவராஜ். ஒட்டுமொத்த அப்பாவி சிறைவாசிகள் இருப்பாங்கல்ல, அவங்க பரோலையும் கெடுக்க பார்க்கிறாங்க. இது நாள் வரை முதல் சொன்னேன், இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்னும் பெரிய பெரிய டான் மற்ற சமூகத்தில் இருக்கவங்கலாம் இன்னைக்கு பரோலில் வந்துட்டு போறாங்க. அவங்களாம் இப்படி யாரும் பண்ணல. ஆனால் யுவராஜ் வந்து பெரிய பெரிய தொழில் அதிபர்களை மிரட்டுவதற்காக செஞ்ச வேலைங்க இது. இதுக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்கு. பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்கல்ல, அந்த தொழிலதிபர்கள்லாம் மிரட்டி காசு வாங்குறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கான். தன்னுடைய மகப்பேறு நிகழ்ச்சி நடத்தி பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்ட பணத்தை கையகப்படுத்துவது, மிரட்டி வாங்குவதற்காக தான் தன்னுடைய மகள் பேர்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இது ஒரு கொள்ளையடிப்பு வேலை தான், இது ஒரு ஏமாத்துற வேலை தான், இது ஒரு திருட்டுத்தன வேலை தான், இது வந்து லாப்பரி பண்ற வேலை தான். நான் வெளியே வருவேன், நான் எப்படி வேணா வெளியே வருவேன், எனக்கு நீ பணம் தரணும், நான் அந்த சாதிக்காண்டி கொலை செஞ்சிருக்கேன், இந்த சாதிக்காண்டி அதை பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்ற ஐயக்கியத்தனமான ஒரு கேடுகட்ட செயலை தான் யுவராஜ் பண்றான். இதற்கு அவர் மனைவி உடந்தையா இருப்பதான் கேவலம். கொஞ்ச நாள் விக்கி தலை குனிருங்க. சிறையில் இருக்கா, சிறையில் இருக்கிறது எவ்வளவு கேவலங்கிற உணர மாட்டாங்க. அதை கொண்டாடுறதான் ஐயக்கியத்தனம். இது மோசமானது. அதனால இது வந்து சட்டமும் தமிழக அரசும் இதுல கவனம் செலுத்தணும். யுவராஜ் போன்ற குற்றவாளிகளை வெளியே விடுவது ஆபத்து என்பதை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ளணும். நன்றி சார். நன்றி.